ரெட்ரோ ட்ரெய்லர் எனக்கு உண்மையாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஐம் சாரி. கண்டிப்பாக நிறைய பேர் நீ பயஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டுருவீங்க. இருக்கிறது நான் உண்மையாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஐம் நாட் எ ஹேட்டர் ஃபார் சூர்யா சார், அப்படிலாம் கிடையாது. நேற்று என்ன மேபி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டரில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நான் சினிமா ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ரெட்ரோ ஆடியோ லான்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா நான் போயிருந்தேன். பட் ஐம் நாட் ஷியோர் அந்த இடத்துல மேபி சிக்னல் ஜாமர் இருந்துச்சா என்ன கரும்புன்னு தெரியல. என்னால் இது பண்ண முடியல, என்னதுன்னா ரியாக்ஷன் வீடியோ பண்ண முடியல இந்த ட்ரெய்லருக்கு. இப்போ கூட இது ரியாக்ஷன் வீடியோ கிடையாது, இட்ஸ் எ ரிவ்யூ. ஒரு 2-3 வாட்டி நான் ட்ரெய்லர் பார்த்தேன். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு சூர்யா சார் ஃபேனாக அந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் யோசித்தேன் அப்படின்னா, மனுஷனை அந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த முக்கியமாக ஓப்பனிங் ஷாட், அந்த RX 100 சம்திங் பைக்கில் அப்படியே ஒரு இது பண்ணிட்டு போவார், பழைய சூர்யா ஞாபகம் வந்தாப்புல. மனுஷன் அந்த ஆடியோ லான்ச்சில் இன்னும் கூட அவ்வளோ சாமிங்காக இருந்தார் பார்க்குறதுக்கு. உண்மையாகவே இஸ் லைக் அது என்ன வைன் மாதிரி ஃபைன் ஏஜிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் போல். இந்த ரெட்ரோ ட்ரெய்லர் 2-3 பிரச்சனை இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, சந்தோஷ் நாராயண் அவர்களோட மியூசிக் இட் இஸ் குட், சூப்பராக பண்ணியிருக்காரு, அதில் எந்த ஒரு விஷயம் கிடையாது. நம்ம சூர்யா அவர்களோட லுக்ஸு தரம் பயங்கரமாக இருக்குது. உண்மையாகவே பார்த்திங்கன்னா அந்த பழைய சூர்யாவை பார்த்த ஒரு ஃபீலு. பூஜா ஹெக்டே அவங்களோட அந்த ஒரு காம்பினேஷன் 2 பேருதும் பார்த்திங்கன்னா படத்தில் அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் கட்டு பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியுது. அப்போ ஏன் ப்ரோ என்ன உனக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லரோட கட்ஸுங்க. எஸ், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆக்சுவலாக அந்த கட்ஸு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. இது ஒரு சினிமா லவராக பார்க்கும்போதும் சரி, சூர்யா சாரோட ஃபேனாக பார்த்தாலும் சரி, ஒரு நியூட்ரலான ஆடியன்ஸ் பார்த்தாலும் சரி. ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமாக சம்திங் பண்ணணும் அப்படின்னு கட் பண்ணுற மாதிரி இருந்தது ட்ரெய்லர். பிகாஸ் ஒரே டைலாக் ரிப்பீட்டடாக சொல்லிவிட்டு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி டைலாக்ஸ், பஞ்ச் டைலாக்ஸ், அந்த ஒரு மேட்ச் கட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் அதில் போடுறச்சு. கார்த்திக் சுப்ராஜ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர். அவர் படங்கள் உண்மையாகவே ரொம்ப மெனக்கட்டு எடுப்பார். முக்கியமாக சினிமாட்டோகிராஃபி பற்றி நம்ம பேசியே ஆகணும். அவ்வளோ சூப்பரான விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர்கிட்டேருந்து வேலை வாங்குகிற ஒரு மனுஷன். டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைரக்டர். ஆக்சுவலி சூர்யா அவர்கள லாஸ்ட்டாக அந்த கங்குவா படம் வந்தப்போ கூட, கங்குவா நான் நம்ம சேனலில் ரிவ்யூ கொடுத்தப்போ நான் ரொம்ப பேஸ்லெஸ்ஸாலாம் ரிவ்யூ கொடுக்கல. கேவலமாக இருக்குது, கன்றாவியாக இருக்குன்னெலாம். அதோட இருக்கிற மைனஸ் நான் சொன்னேன், சவுண்டிங் சரியில்லை, ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த படமும் அவருக்கு ஒரு பேக்லேஷாக போயிடுச்சு, ஒரு கம்பேக்காக இல்லாத மாதிரி ஆயிடுச்சு கங்குவா. ரெட்ரோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. பிகாஸ் அந்த ஒரு ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சாங்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த லுக்காக இருக்கட்டும். பிகாஸ் இந்த கனிமா சாங்லேயே பார்த்தீங்கன்னா மேபி சூர்யா அவர்களோட கேரக்டர் இப்படி தான் போல். அதனால் அந்த ஒரு சாங்கில் கூட சிரிக்காமல் இருக்கார். மேபி நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த ஆடியோ லான்ச் நம்ம போனதுக்கான மெயின் ரீசன், அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு எடிட்டர் நமக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு 3 to 4 இயர்ஸாக தெரியும். அவர் தான் பர்சனலாக இன்வைட் பண்ணிவிட்டு நமக்கு MIP பாசஸ்லாம் கொடுத்தாரு. அதுக்கே நிறைய பேர் ட்விட்டரில் காண்டாயிட்டாங்க, இவனை எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு. எனக்கு புரியல, ஏன் நானும் மனுஷன் தானே, ஏன் உங்களுக்கு போனால் என்ன அப்படி எரியுது. இது சூர்யா சார் ஃபேன்ஸே பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஓப்பனாக ஷேர் பண்ணும்போது, ஆமாம் இவர் தளபதி படம்னா மட்டும் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரி, ஒரே ஒரு ரிவ்யூ நீ எடுத்துக்காட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நான் எந்த ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன்னு, இருக்கிறது ஜென்யூனாக சொல்லியிருப்பேன். சரி, ஓகே, நம்ம ட்ரெய்லர் கதைக்கு வரலாம். இந்த மேட்ச் கட்டு பண்ண எடிட்டரை நான் நேரில் ஒரு வாட்டி பார்க்கணும். ஸோ மேபி இது கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட ஒரு என்ன சொல்கிறதுனா, அவரோட ஒரு டைரெக்ஷனில் தான் இது பண்ணியிருப்பாங்க மேட்ச் கட்டை. பட் எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா மேட்ச் கட் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபயரான ஒரு ட்ரெய்லராக கொடுத்துருக்கலாம். படம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. வி cannot ஜட்ஜ் த மூவி. ஒரு ட்ரெய்லர் வச்சு வி cannot என்ன சொல்கிறதுனா ஃபைனலைஸ் எனிதிங். ஆப்வியஸ்லி ஒரு இதை விட நல்ல பெஸ்ட்டான மூவியாக இருக்க போகுது. ட்ரெய்லர் எனக்கு இந்த மேட்ச் கட் அப்படின்ற பேரில் ஒரே டைலாக் அடிக்கடி போட்டு அது ஒரு ட்ரெண்டிங்கான மெட்டீரியலாக கொண்டு வரதுக்கு சம்திங் ட்ரை பண்ணாங்க. பட் அதில் ஐ ஃபீல் லைக் கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டட். ஒரு 3-4 வாட்டி பார்த்தேன் ட்ரெய்லர். நான் ரூமுக்கு வந்து கூட கார்லேயும் உட்காந்து பார்த்தேன். பட் எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரல. ஒரு சூப்பரான கட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வரல. அது மேபி அந்த டீம் ஃபீல் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, இல்லை மேபி போக போக அடாப்ட் ஆகிடுமான்னு தெரியல. ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். அதுதான் அந்த படத்துக்கு ஒரு ஹைப்பே கொண்டு வரும். ஆனால் ரெட்ரோ, கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயண் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் ப்ளஸ் சூர்யா அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்கும்போது, அந்த ஃபஸ்ட் லுக்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஒரு கிளிம்ஸ் போட்டாங்க, இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்போத்துலேருந்து அவ்வளோ ஹைப் இந்த படத்துக்கு. ஸோ May 1 ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் டிசப்பாயின்மெண்ட்டுக்காக நான் சொல்லலை. ட்ரெய்லரில் என்னென்ன நல்லா இருக்குன்னு சொன்னேன். பட் எனக்கு ட்ரெய்லர் கட்ஸ் பார்த்தீங்கன்னா அது கைண்ட் ஆஃப் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இது சூர்யா சார் ஃபேன்ஸாக நீங்களா ஜென்யூனாக
நான் உங்ககிட்ட சண்டை கூட போடலை. ஜென்யூனாக நீங்களே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நீ பயஸ் தாண்டா, நீ இப்படி தாண்டா பேசுவானா, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் இப்படியே பேசிட்டு தான் இருப்பீங்க. பட் என்னோடய ஹானஸ்டான ஒரு ஃபீட்பேக் இது. மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா யோசித்து பண்ணியிருக்கலாம் ஒரு கட்டு. எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸில் நிறைய பாசிட்டிவாக வந்தாலும் நேற்று ட்விட்டரில் கூட நிறைய பேர் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, ட்ரெய்லர் கட்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இன்னும் ஃபயரியாக இருந்திருக்கலாம் ட்ரெய்லர். நானும் ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சனா ஐ திங்க் ஹி டிட் அ குட் ஜாப். அண்ட் சூர்யா அவர்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்த ட்ரெய்லரில், அவரோட அந்த டைலாக்ஸு, பூஜா ஹெக்டேவோட காம்பினேஷன்ஸ் அண்டு ஸ்ரேயாலாம் இருக்காங்க. திஸ் இஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஐட்டம் சாங் இதில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன குக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெட்ரோ ட்ரெய்லர் பற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அ லாட். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.